செய்திகள் தொடர்கின்றன. சுனாமியால் பாதிக்கப்பட்டு கதிர்வீச்சு வெளியானதாக கூறப்பட்ட ஜப்பானின் புகுசிமா அணுமின் நிலையத்திற்குள் முதன்முறையாக செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஜப்பானில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து உருவான சுனாமியால் ஜப்பானின் ஒரு பகுதி நிலைகுலைந்து போனது. இதன் உச்சகட்டமாக புகுஷிமா அணுமின் நிலையத்தில் செயல்பட்டு வந்த 6 உலைகளில் 4 உலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டதாக அந்த நாட்டு மக்கள் உட்பட உலக மக்கள் அனைவரும் கடும் அச்சமடைந்தனர். இந்த சம்பவத்தை பார்வையிட செய்தியாளர்களுக்கு முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது கதிர்வீச்சும் அபாயம் குறைந்ததை அடுத்து சர்வதேச செய்தியாளர்கள் குழு பாதிக்கப்பட்ட புகுஷிமா அணு உலையை பார்வையிட்டனர். ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியானதும் அந்த நகர மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காமன்வெல்த் நாடுகளிடையேயான விளையாட்டுப் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்றது. இதையடுத்து அடுத்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2014ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெறவுள்ளது. இதற்கு அடுத்த காமன்வெல்த் போட்டி ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெறும் என நேற்று அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பு நேற்று அந்த நாட்டின் தொலைக்காட்சியில் வெளியானதும் அந்த நகர மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் ஆரவாரம் செய்தும் கைகளை அசைத்தும் தங்கள் நாட்டு தேசிய கொடியை பறக்கவிட்டும் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். நகரின் பல இடங்களில் வண்ண பலூன்களையும் பறக்க விடப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் இது ஒரு பெரிய அற்புதமான சாதனையாகும் என்று கருத்து தெரிவித்தார். கோல்ட் கோஸ்ட் நகரம் காமன்வெல்த் போட்டியை நடத்தும் ஆஸ்திரேலியாவின் 5வது நகரமாகும். ஏற்கனவே அந்த நாட்டின் சிட்னி, பெர்த், பிரிஸ்பேன், மெல்பர்ன் ஆகிய நகரங்களில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 21வது காமன்வெல்த் போட்டியை நடத்த ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் களத்தில் இருந்தன. ஆனால் ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரத்திற்கு பெரும்பான்மையான உறுப்பு நாடுகள் ஆதரவு கொடுத்ததால் இலங்கை தோல்வி முகம் கண்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.